இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஒரு திமிரு பிடித்த பையன் டெய்லி ஒரு நாயை பின் வைத்து குத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அந்த நாய் சைலண்டா அந்த டார்ச்சர் எல்லாம் டாலரேட் பண்ணிட்டு இருந்துச்சு. டே பை டே அவனோட டார்ச்சர் அதிகமாயிட்டே இருந்துச்சு. அப்போதும் அந்த நாய் பொறுத்துக்குச்சு. ஒரு நாள் அதனால் வலி பொறுத்துக்கவே முடியல. பிரேக் ஆகி அந்த நாய் அந்த பையனை பார்த்து குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான். அடுத்த செகண்ட்ல அந்த பையன் கத்தி அழ ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, இந்த நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சு, என்ன கடிக்க வருதுன்னு. அங்கிருந்து குரோடோ ஃபுல் ஸ்டோரி தெரியாமல் அந்த நாயை கல்லாலே அடிச்சு கொண்டுட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணவன் விக்டிம் ஆயிட்டான், தாங்கி கொண்ட நாய் வில்லன் ஆயிடுச்சு. சைக்காலஜியில் இதை ரியாக்டிவ் அபியூஸ்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையிலுமே இப்படிதானே. நம்மை சில பேர் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ வரைக்கும் ட்ரிகர் பண்ணுவாங்கன்னா நம்ம பிரேக் ஆகி ரியாக்ட் பண்ற வரைக்கும். நீங்களும் பொறுத்து தான் பார்ப்பீங்க. ஒரு லெவலுக்கு மேலே கோவப்பட்டு ஏதாச்சும் பேசியிருப்பீங்க. அவ்வளவுதான், அதை பிடிச்சுப்பாங்க. அவங்க பண்ணதெல்லாம் கம்ப்ளீட்டா வைப் பண்ணிட்டு அவங்களோட இன்னசென்ட் மாஸ்கை போட்டுப்பாங்க. அப்புறம் என்ன, நீங்க தான் ப்ராப்ளமேட்டிக் பர்சன் பிராண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களும் உங்க மேலதான் தப்பு இருக்குன்னு நினைச்சு ரிக்ரெட் பண்ணி உங்களை ரூடா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் someone triggers you again and again, just remember your reaction is their biggest weapon. புரிஞ்சுதா உங்களுக்கு? கோவத்தை கண்ட்ரோல் பண்றது வீக்னஸ் அல்ல, அதுதான் உங்கள் ரியல் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு காமெண்ட்ல ஸ்டே ஸ்ட்ராங்னு உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் விஷ் பண்ணுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும்.